திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு, அவருடைய பதிவுகளையும் நம்ம பார்த்துட்டு வரோம். திருச்செம்பொன்பள்ளி என்ற தளத்துக்கு போய் அங்கே இறைவனை வணங்கிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநின்றியூர் அங்கே இறைவரை தொழுது வணங்கிய பதிகம் அந்த பதிகம் ஏற்கொண்டு கழிக்காமல் புராணத்தில் திருச்செம்பொன் பள்ளி முதல் பனிமதி சேர் சடையார்தம் பதிபளவும் பணிந்து போய் தனிவிடை மேல் வருவார்தாம் நின்றியூர் சார்ந்தார் அப்படின்னு சொல்லி ஜெயகிரார் காமிக்கிறாரு. நின்றியூர் மேயாரை நேயத்தால் புக்கு இறைஞ்சி ஒன்றிய அன்பு உள்ளுருக அங்கே இருக்க இறைவனை அன்பால பாடுறாரு. பாடி இந்த உலகு இடர் நீங்க பாடிய, அதாவது உடைய அரசு, ஆளுடைய அரசு என்று சொல்லக்கூடிய நாவுக்கரச பெருமான் உலகத்து இடர் நீங்க பாடிய 700 அன்று சிறப்பித்து அஞ்சொல் திருப்பதிகம் அருள் செய்தார் அப்படிங்கிறார். இந்த உலகம் இடர் திருப்பதற்காக நாவுக்கரச பெருமான் அருளிய பதிகங்கள் 4900 பதிகங்கள் என்று சொல்லப்படுது. இதை நம்பியாண்டார் நம்பிகளும் தன்னுடைய பாடலில் காமிக்கிறார். பதிகம் 700 பகரும் மா கவி யோகி அப்படின்னு திருநாவுக்கரசு பெருமானுடைய பதிகத்தில் 11ஆம் திருமுறை திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாறு சொல்கிறத காமிக்கிறாரு. அதே மாதிரி ஆளுடைய பிள்ளையார் திருவிழாவில் அவர் எவ்வளோ பாடியிருக்காராம், பச்சை பதிகத்துடன் 16000 பதிகம் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரும் காமிக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் 16000 பதிகமும் நாவுக்கரச பெருமான் 4900 பதிகமும் பாடினதாக இவங்க தன்னுடைய 11ஆம் திருமுறையில் நம்பியாண்டார் நம்பி சொல்கிறார். இந்த தலம் சோழ நாட்டு காவிரியின் வடகரை தலமாக இருக்குது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு 2 போக்குவரத்து வசதி இருக்குது. இங்கே திருமகள் வழிபட்டு பேர் பெற்ற தலம். சோழன் ஒருவன் திருவிளக்கிட்டு தினந்தோறும் வழிபட்டு வர்றான். அவன் கொண்டு வந்த திரி ஒரு நாள் தீர்ந்து விடவே சிவலிங்கத்திலிருந்து ஒரு ஜோதி தோன்றி அவன் வழிபாட்டிற்கு எந்த இடையூறும் இல்லாமல் உதவி செஞ்சிச்சு. அதனால இந்த ஊருக்கு திரி நின்ற ஊர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. அது இப்போ வழக்கு முறையில் திரு நின்ற ஊர் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே பரசுராமர் இறைவரை திருநின்றையூரை இறைவருக்கும் பக்கத்தில் உள்ள 360 வேலி நிலத்தை 360 வேதியர்களுக்கும் அளித்து வழிபட்டான் அப்படின்னு சொல்லி புராண வரலாறு சொல்லுது. இதனையே சுந்தரர் தன்னுடைய தேவாரத்தில் 3ஆம் பாடலை இதை பற்றி சொல்கிறாரு. பசு பால் சொரிந்து அபிஷேகித்து வந்ததாகவும் இங்கே ஒரு வரலாறு சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய இறைவனின் பெயர் லட்சுமிபுரீஸ்வரர், மகாலட்சுமி நாதர் என்று அழைக்கப்படுறார். அம்மை உலக நாயகி. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் மகாலட்சுமி தீர்த்தம். தலமரம் விலாமரம். இங்கே ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரச பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆளுக்கு ஒரு பதிகம் அருளியிருக்காங்க. இப்போ நம்ம பதிகத்தை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருவும் வன்மையும் திண்டிரளரசும் சிலந்தியார் செய்த செய்பணி கண்டு மருவு கோச்சங்கன் நான் தனக்கு அளித்த வார்த்தை கேட்டு நுண் மலரடி அடைந்தேன். பெருகு பொன்னி வந்து பன்மணியை பிள்ளை பல்கணம் பண்ணையுள் நன்னி தெருவும் தெற்றியும் முற்றமும் பற்றி திரட்டும் தென்திரு நின்றியூரானே. இங்கே செல்வம் திருமகள் வழிபட்டதையும் அந்த சிலந்தியார், அந்த சிலந்தி அக்ரினியாக இருந்தால் கூட அவர் செஞ்ச தொண்டுனால அவருக்கு மரியாதை கொடுத்து சிலந்தியார்னு சொல்கிறார். அந்த செய்த தொண்டுனால அவர் மறுபிறவியில் செங்கட் மன்னனாக பிறந்து அந்த எல்லாம் கேட்டு நான் உன்னுடைய திருவடியை அடைந்தேன். இங்கே இருக்கக்கூடிய அந்த பொன்னி நதி மணிகளையெல்லாம் கொண்டு இந்த தெருவிலெல்லாம் முற்றத்துலெல்லாம் கொண்டு தள்ளக்கூடிய செழிப்பு உடைய நாடாக இருக்கின்ற திருநின்றியூர். இந்த பெருமையெல்லாம் அடைஞ்சு நான் உன்னுடைய திருவடியை அடைஞ்சேன்னு சொல்கிறார். அணி கொள்ளாடை
அம்பூணனி மாலை அமுது செய்து அமுதம் பெருஞ்சண்டி இணைக்கொள் ஏழ் எழு நூறிரும் பணுவல் ஈன்றவன் திரு நாவினு கரையன் கனைகொள் கண்ணப்பன் என்றிவர் பெற்ற காதல் என்ன அருள் ஆதரித்தடைந்தேன் தினைக்கொள் செந்தமிழ் பைங்கிளி தெரியும் செல்வத்தன் திரு நின்றி ஊரானே. அணிகொள் ஆடை, அந்த அணிகலம் சூடப்பட்டு இருக்க மாலை எல்லாம் போட்டிருக்கக்கூடிய சண்டேச பெருமான் நாயனார் இறைவனுக்கு திரு அமுது, அதாவது அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செஞ்சு அவருக்கு இறைவனுடைய திரு அமுது அவருடைய சூடிய மாலையும் ஆடையும் இவருக்கு கிடைக்க அந்த பெரும் பேறு பெற்ற அந்த வரலாறை சொல்லி நாவுக்கரச பெருமான் பாடிய அந்த 4900 பதியங்களை போற்றி சொல்கிறாரு. கண்ணப்பன் நாயனார் செயற்கரிய செயல்களை செய்த அந்த கண்ணப்பன் நாயரான் அவர் இப்படியெல்லாம் செஞ்சு இறைவன் திருவுருளை பெற்ற இந்த தலம் அப்படின்னு சொல்லி இதை அறிந்து நான் உன்னுடைய திருவடி அடைந்தேன் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார். மொய்த்த சீர் 360 வேலி 300 வேதியரோடு நுனக்கு ஒத்த பொன்மணி கலசங்கள் ஏந்தி ஓங்கு நின்றி ஊர் என்று உனக்களிப்ப பத்தி செய்தவ பரசுராமர்க்கு பாதம் காட்டிய நீதி கண்டடைந்தேன் சித்தர் வானவர் தானவர் வணங்கும் செல்வந்தன் திரு நின்றி ஊரானே. சித்தர் தேவர் அசுரர்கள் இவங்கெல்லாம் வந்து வணங்கக்கூடிய திரு நின்ற ஊர், அந்த பேர் பெற்ற ஊரில் இறைவனுக்கு பரசுராமர் தன்னோட 300 வேதியரோடு வந்து 360 வேலி நிலத்தை தானமாக கொடுத்தாராம். திருநின்றியூரை இறைவனுக்கு தானமாக கொடுத்து அதுக்கு பொன்னால் ஆகிய கலசங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு கலசம் ஒரு வேதியை நிறுந்து தார வார்த்து கொடுத்து இறைவனுடைய திருவடியை சென்று அவர் அடைந்தார் அப்படின்னு சொல்லி இந்த பதியத்தில் காமிக்கிறார். இரவி நீள் சுடர் எழுவதன் முன்னம் எழுந்து தன் முளை கலசங்கள் ஏந்தி சுரபி பால் சொரிந்து ஆட்டினின் பாதம் தொடர்ந்த வார்த்தை திடம்பட கேட்டு பரவியுள்கீவன் பாசத்தை அறுத்து பரம வந்து நுண் பாதத்தை அடைந்தேன் நிரவி நித்திலம் அத்தகு செம்பொன் அளிக்கும் தென்திரு நின்றி ஊரானே. நெற்பயிர்கள்லாம் முத்துக்களை அப்படியே செழித்து வளர்ந்து முத்துக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய நெற்பயிர்களை உடைய அந்த திரு நின்றியூர், அங்கே இறைவனை வழிபடுறதுக்காக சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒளி வருவதற்கு முன்னாடி தன்னோட மடியாகிய கலசத்தில் பாலை எடுத்துகிட்டு வருதான் அந்த பசும் இந்த அதாவது காமதினம்னு சொல்லக்கூடிய அந்த மாடு வந்து இறைவனுக்கு அந்த பால் சொரிந்து இறைவனை வழிபடுது. அப்படி அந்த பெருமையெல்லாம் கேட்டு மடிக்கலசம் ஏந்தி பசு வழிபட்ட அந்த தலம், அந்த காமதன் வழிபட்டதை நினைத்து நான் உன்னை அடைந்தேன் அப்படிங்கிறார். வந்தோர் இந்திரன் வழிபட மகிழ்ந்து வான நாடு நீ ஆள்க என அருளி சந்தி மூன்றிலும் தாபரம் நிறுத்தி சகலி செய்து இறைஞ்சும் அகத்தியன் தனக்கு சிந்து மாமணி அணிதிரு பொதியில் சேர்வு நல்கிய செல்வம் கண்டடைந்தேன் செந்தன் மாமலர் திருமகள் மருவும் செல்வத்தென் திரு நின்றி ஊரானே. இந்த பாடலில் இந்திரன் வந்து, அதாவது இந்திரர்கள் நிறையா பேர், அதில் ஒரு இந்திரன், அந்த இந்திரன் வந்து வழிபட்டு மகிழ்ந்து அவனுக்கு வான நாடு நீண்ட நாள் ஆள்வதற்கு அருளி செஞ்சுருக்காரு. அப்புறம் சந்தி 3 காலத்தில்
காலை நண்பகல் மாலை என்ற 3 சந்திலையும் லிங்க திருமேனியை நிறுவி வழிபட்ட அகத்திய முனிவருக்கு இந்த அருவிகள்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய பொதிகை மலையில் இருந்து அருளும்படி பெருமை அளித்த அறிந்து உண்டே திருவடி அடைந்தேன் அப்படிங்கிறார். இந்திரராய் வந்து இருக்கக்கூடிய எண்ணிறைந்தவர்கள், அவர்கள் எண்ணிக்கை இல்லாதவங்க, அதில் ஒரு இந்திரன் வந்து இப்படி வழிபட்டான் அப்படிங்கிறத இதில் காமிக்கிறாரு. காது பொத்தரை கிண்ணறர் உழுவை கடிக்கும் பன்னகம் பிடிப்பரும் சீயம் கோதில் மாதவர் குழுவுடன் கேட்ப கோல ஆள் நிழல் கீழறம் பகர வேதம் செய்தவர் எய்திய இன்பம் யானும் கேட்டு நின் இணையடி அடைந்தேன் நீதி தேவர் நிறைப்புகழ் உலகில் நிலவு தென்திரு நின்றி ஊரானே. அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள்லாம் நீதி நெறி தவறாமல் இருந்து இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அந்த கேள்வியால் துளைக்கப்பட்ட செவியுடையோட நால்வராம், அதாவது கிண்ணறர், புலி, அந்த பாம்பு, சிங்கம், இது எல்லாமே ஒன்றுக்கொன்று பகை இல்லாமல் இருந்து இங்கே இறைவன் கூறிய அந்த அறம் ஓதுனதை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, வேதத்தை இறைவன் முனிவர்கள் 4 ஆள் நிழல் இருந்து அறத்தினை உரைத்த வரலாறு நம்ம பார்ப்போம். இப்படி ஒன்றுக்கொன்று பகையில்லாத மிருகங்கள் எல்லாம் இருந்து இறைவன் அருளிய அந்த மொழிகளை கேட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அந்த பாடலில் காமிக்கிறார். கோடு நான் குடை குஞ்சரம் குழுங்க நலங்கள் பாதம் நின்று ஏத்திய பொழுதே பீடு விண்மிசை பெருமையும் பெற்றி கேட்டு நின் பொற்களல் அடைந்தேன் பேடை மஞ்சையும் பிணைகளின் கன்றும் பிள்ளை கிள்ளையும் என பிறை நுதலார் நீடு மாடங்கள் மாளிகை தோறும் நிலவு தென்திரு நின்றி ஊரானே. பெண் மயில்கள் போல் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மான்கள் போல் இருக்காங்களாம். மயில் போலவும் மான் போலவும் கிளிகள் போலவும் அந்த பிறை போல நெற்றியுடைய மகளிர் அங்கே அந்த மாட மாளிகை தோறும் இருக்காங்க. யானை 4 கொம்புடைய யானை, அது வந்து முன்னால் இருந்து அதனோட அந்த அந்த யானைக்கு 4 கொம்பு, அந்த 4 தந்தமுடைய யானை வந்து இந்திரனுடைய ஐராவத யானை. இந்த யானையானது சூரனோட மகன் பானுகோபனால் இந்திரலோகத்தில் போர் புரியும் பொழுது அது அந்த தன்னுடைய கொம்புகளெல்லாம் இழந்துடும். அது அப்புறம் விண்ணுலகத்தில் இருந்து இங்கே பூலோகம் வந்து திருவெண்காட்டில் சிவபெருமானை வழிபட்டு 4 கொம்புகளை பெற்றதா அப்படின்னு சொல்லுவாங்க. கந்தபுராணத்தில் பார்த்தோம்னா துர்வாச முனிவனுடைய சாபத்தால் அந்த யானை திரும்பி பூலோகம் வந்து நம்ம மதுரையில் இறைவனை வழிபட்டு அந்த சாபம் நீங்கப்பட்டதா அப்படின்னு சொல்லப்படும். இப்படி வரலாறுகளெல்லாம் அறிந்து நான் உன்னுடைய திருவடியை வந்து அடைந்தேன் அப்படின்னு சொல்லி என்னை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்களை காமிச்சிருக்காரு. திருச்சிற்றம்பலம்.